அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு காரணமே எக்ஸசிவாக நீங்கள் உங்களை வந்து ஒர்க் பண்ணுறது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கோட டெஃபினிஷனே வந்து த டிமாண்ட் இஸ் மோர் அண்ட் யூ ஆர் அனேபிள் டு கோப். And they also have to take them out. There's a lot of multiple things comes around that. So I think that period of time, burnout for them is more. Honeymoon phase start ஆகும், அப்புறம் onset of stress மாதிரி கொஞ்சம் இருக்கும், then there will be a chronic stress வரும், and final stage தான் burnout. Coffee for the day, beginning of the day, will obviously make you skip for things. Because it delay your eating. See, a lot of times I've seen men or women. நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் இன்வைட்டிங் லாட் ஆஃப் டிசீஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறதுல வந்து ஓவர் திங்கிங் எவ்ரி கான்வர்சேஷன் ஆர் எல்லா ஃபீலிங்ஸையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது, எது வந்து பேர்ன் அவுட்டுக்கு புஷ் பண்ணும்? ஐ திங்க் ஃபீலிங்ஸை உள்ளே வச்சுக்கிறது. கமிங் டு திஸ் டாபிக், இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது மென் ஆர் உமன்? ஐ திங்க் இன்னைக்கு பார்க்கும்போது younger generation tend to get into burnout faster because they want to achieve that achievement motivation வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால I think they don't rest themselves or they don't set a boundary in terms of their workங்கும் போது burnout ஆகிறதுக்கு காரணமே எக்ஸசிவாக நீங்கள் உங்களை வந்து ஒர்க் பண்ணுறது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கோட டெஃபினிஷனே வந்து the demand is more and you are unable to cope. Simple example சொல்லணும்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ஒரு ரப்பர் பேண்டை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அவ்வளோதான் ஸ்ட்ரெச் பண்ணணும். பியாண்ட் ஸ்ட்ரெச் பண்ணால் என்ன ஆகிடும்? கட் ஆகிடும், பிரேக் ஆகிடும் அது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடி அண்ட் மைண்ட் ஆல்சோ. அண்ட் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் இஸ் அ பர்ன் அவுட் பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் டுடேஸ் யங்கர் ஜெனரேஷன் ஐ வுட் சே. And the second thing, obviously, women. Today's women are, they get into burnout faster because of the multiple roles that they are doing it. Actually, research women brain needs more sleep and more rest than men. Okay. Scientifically, there are a lot of articles that's been proven. But you show me any woman who sleeps more than a man. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ், மல்டிபிள் ரோல்ஸ், பிரெயின் கெமிஸ்ட்ரிஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஐ திங்க் உமன் ஜெண்டர் வில் கெட் இன் டு மோர் திஸ் திங். நாட் ஓன்லி தட், தெர் இஸ் அ கான்செப்ட் கால் கம்பேஷன் ஃபெட்டிக் அண்ட் கில்ட் சிண்ட்ரோம். இதெல்லாம் வந்து ஐயோ ஐ எம் நாட் அ குட் மதர், ஐ எம் நாட் டூயிங் மை சில்ட்ரன். இது எஸ்பெஷலி மோர் டியூரிங் சம்மர் வெக்கேஷன். இன்ஃபேக்ட் ஐ ரிட்டன் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆன் தட். சம்மர் வெக்கேஷன்ஸில் ஒர்க்கிங் மதருக்கு there is a lot of depression that sets in around that time. Okay. Reason is because they have to balance the children at home plus work plus they have to entertain, engage them angra bodu it becomes too difficult for them. Okay. And they also have to take them out. Ellame there's a lot of multiple things comes around that. So I think that period of time burnout for them is more. ஸோ இப்போ இதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்னா வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒர்க்கோ இல்லை இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம பாடியில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு பர்ன் அவுட் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருதுன்னு சொல்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி எனக்கு பர்ன் அவுட் ஆகுது அப்படின்றது கண்டுபிடிச்சி சில பேர் அதுலேருந்து வெளில வராங்க. வாட் இஃப் ஒரு பர்சன் வந்து அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதுதான் there is this concept called habitual burnout. அதாவது நீங்கள் கண்டினியூஸாக எக்ஸ்டெண்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணி that becomes your pattern of life and then you don't recognize. Okay. Unless until some symptom pops up. Okay. And நான் மென்ஷன் பண்ண மாதிரி யூஸ்வலி இட் வில் பி ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து லாட் ஆஃப் ரிசர்ச் டாக்ஸ் அபவுட் கட் அண்ட் பிரெயின் இல்லையா? ஸ்டமக்கும் பிரெயினுக்கும் வந்து there's a lot of connection-ன்ற போது நிறைய பேருக்கு கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் வரும். அதுக்கு மெயின் காரணமே ஸ்ட்ரெஸ். அப்போ நீங்கள் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? மேபி யூஆர் எக்ஸ்டெண்டிங் யுவர் செல்ஃப் டூ மச், யூஆர் ஸ்ட்ரெச்சிங் யுவர் செல்ஃப் டூ மச்ங்கிறதுனால. ஸோ யூ ஹாவ் டு ரெக்கக்னைஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் ஹேபிச்சுவல் பேட்டர்ன். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஹனிமூன் ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகும்,
அப்புறம் ஆன்செட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கும், தென் தேர் வில் பி a chronic ஸ்ட்ரெஸ் வரும், அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் தான் burn out வரும். So you have to recognize that, like, okay, your body is trying to tell you something. நிறைய வாட்டி நம்ம சொல்லுவோம், ஈவன் சாப்பிட்றது கூட வந்து நீங்கள் வந்து அளவு வச்சு சாப்பிடாதீங்க, you just do mindful eating, your stomach itself will give you suggestion or a signal saying that it is enough அப்படிங்கிற மாதிரி. So our body speaks to us, it's only that we fail to recognize that it is saying there's a pain, there is a இது அப்படின்னா why it is occurringன்றது நம்ம திங்க் பண்ணி மைண்ட்ஃபுல்லாக கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோம்னாலே we will know that we are exerting ourselves too much and then we need to limit ourselves அந்த மாதிரி. ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து நம்மளை ட்ரைனும் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் டைம் வந்ததுக்கப்புறம் தே ஆர் அன்ஏபிள் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ். அதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம ஒரு 1 month ஃபுல்லாக ஒரு ஒர்க் போகிறோம் அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷனே நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் ஓவர்லோடடாக இருக்குது, அண்ட் ஒர்க் பிளேஸில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக இருக்கும் போது ஆல் தி சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நம்மளுக்கு பர்ன் அவுட் அப்படின்றது அது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் த பெஸ்ட் வேஸ் டு ஹேண்டில் திஸ்? See, first you need to listen to your body. Okay, second, you also have to understand your skill set and your demands எல்லாமே. Just because there's someone else has set a target and then அதை நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட டிசிஷன். ஓகே, ஐ ஆல்வேஸ் டெல் மை கிளைண்ட்ஸ், நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் இன்வைட்டிங் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது டிசீஸ் இன் த ஃபியூச்சர். ஓகே ஓகே, ஸோ அந்த 10,000க்கு நீங்கள் இப்போது இது பண்ணுறதுக்கு யூ கேன் ஈவன் லிமிட் யுவர் லைஃப் ஸ்டைல், லிமிட் யுவர் என்ன சொல்கிறது கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணும்போது தென் யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் செல்ஃப். ஐ ரியலி லைக் த ஓல்டன் பீப்புள்ஸ் வே ஆஃப் ஒர்க்கிங். அவங்களுக்கு அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் இல்லாமலாம் இல்லை, பட் என்ன இருந்தது அப்படின்னா பேஷன்ஸ் இருந்தது. தே weren't வெரி இம்பல்சிவ், தே நோ இட் இஸ் அ கிராஜுவல் மூவ் தான். அப்படி மேரத்தான் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். நீங்கள் மேரத்தானுக்கு 2 months கழிச்சு ஓடணும் அப்படின்னா நீங்கள் 2 days முன்னாடி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் your achievement will happen only if you gradually do it. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி அப்புறம் அந்த டாட்டாய்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டோரி மாதிரி வந்து யூ கெட் எக்ஸாஸ்டட். ராதர் யூ பிளான் யுவர் லைஃப் ப்ராப்பர்லி அண்ட் தென் டீல் வித் இட் ஸ்லோலி அப்படின்னா தேட் வில் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் பர்ன் அவுட் அண்ட் வில் டேக் இட் டு த லாங்கர் வே. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். சி அதுக்கப்புறம் தெர் இஸ் அ ஜென்ரல் திஸ் திங், அதாவது யூ நீட் டு ஸ்லீப். Okay, and I always say these 4 things in life, and எல்லாத்துமே your body is a vehicle. Okay, you have 4 tires in it. Okay, your first tire is your physical, okay, your sleep. Second tire is your eating. Okay, third tire is your mental cognitive aspects. Fourth tire is your social. இது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு போனாதான் you can. Maybe ஒரு டயர் இருந்தாலும் the other 3 will take over. But if you have difficulty in all the இது அப்படின்னா your body becomes shaky and in turn your mind also will become shaky. Okay. So அதனால I think you need to என்ன சொல்றது be mindful of what you're doing, listen to your body's signals. Okay, and அதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கனாலே you can prevent yourself from burnout. ஸோ தட்ஸ் திஸ் லாஸ்ட் செக்மெண்ட், திஸ் ஆர் தட். இதில் இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இது எந்தெந்த ஹேபிட்ஸில் வந்து நம்மளை பர்ன் அவுட்க்கு புஷ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸ்லீப்பிங் less than 6 hours a night ஆர் ஸ்க்ரோலிங் your Instagram at 2 AM. எது வந்து அதிகமாக பர்ன் அவுட்டுக்கு புஷ் பண்ணும்? Because sleeping less than still you can catch up. Okay. But your sleep cycle gets disturbed அப்படின்னா that will totally change your body mechanism itself. Okay. Saying yes to every task or never taking breaks? Saying yes to every task. Okay. Yes, one of the important thing is learn to be assertive. Okay. You have to say to என்ன சொல்றது assertively say no to certain things. Okay. ஸோ ஒரு டு டூ லிஸ்ட் எழுதி வைக்கிறது ஆர் லாஸ்ட் மினிட் ஹசில் எவ்ரி சிங்கிள் டே? Obvious. To do list இருந்தால் you can plan, prioritize and then you can prevent the last minute stress. Okay. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறதுல வந்து ஓவர் திங்கிங் எவ்ரி கான்வர்சேஷன் ஆர் எல்லா ஃபீலிங்ஸையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது, எது வந்து பர்ன் அவுட்டுக்கு புஷ் பண்ணும்? I think feelings-ஐ உள்ளே வச்சுக்கிறது. ஓகே. Because you are என்ன சொல்கிறது bottling up. Bottling up will lead to a lot of problems. At least you are overthinking na somewhere it is, but if you are not saying and then you are bottling up, that will affect more. Okay.
காஃபி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆல் டே? Coffee for break. No, skipping meals for all day. Obviously, you can't skip meals. ஆக்சுவலி for all நான் day. ரெண்டு சாய்ஸ்மே வந்து டஃபா தான் கொடுத்துருக்கேன். Yes. இதுல எது வந்து ஹையரா இருக்கும் பர்ன் அவுட்டுக்கு? நான் I think coffee for the day, beginning of the day, will obviously make you skip for things. Okay. Because it delay your eating. See, a lot of times I've seen men or women, you know, if they end up drinking coffee, their hunger pangs goes down. Okay, so obviously that leads to skipping of things. ஓகே. ஸோ வீக்கெண்ட் அப்போ ஒர்க் பண்ணுறது ஆர் வீக்கெண்ட் அப்போ ஃபுல்லாக தூங்குறது? Weekend அப்போ ஃபுல்லாக தூங்குறது will lead to burnout or? எஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக தூங்குறதே பர்ன் அவுட் சிக்னல் தான். ஓகே, ரைட். நீங்கள் வீக்கெண்ட் அப்போது ஒர்க் பண்ணுறீங்கன்னா மேபி யூ ஜஸ்ட் ஹவ் டு பிளான் அண்ட் ப்ரியாரிட்டைஸ். மேபி யூ ஹவன்ட் பிளான்ட் ப்ராப்பர்லி ஆர் சம்டைம்ஸ் யூஆர் ஒர்க்கிங் ஆன் அ வீக்கெண்ட் இஸ் ஃபைன். ஓகே. பட் நீங்கள் எல்லா வீக்கெண்டும் தூங்குறீங்கன்னா தட் ஷோஸ் மோஸ்ட் ஆஃப் த ஐடி பீப்புள் வில் சே தூங்கி எழுந்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது மேடம் அப்படின்னு. That means what? Obviously, you are excessively working. That is going to take you to burnout. நீங்கள் வீக்கெண்டில் மட்டும் தூங்க போகிறது இல்லை. இட் ஸ்லோலி ஸ்லெப் இன் டு ஃப்ரைடேஸ் வரும், தேர்ஸ்டேஸ் வரும், ப்ரொடக்டிவிட்டி கம் ஆகும். ஸோ அது யூ ஹேவ் டு அட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அவாய்டிங் சோஷியல் ஈவெண்ட்ஸ் டியூ டு டயர்ட்னஸ் ஆர் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சோஷியல் ஈவெண்ட்டுக்கு போகிறது? Avoiding social events due to tiredness. Okay. Now, see, you have to, again, there are a lot of things are there. நம்ம ஒன்று மட்டும் சொல்ல முடியாது. Your tiredness is setting over a period of time and you're constantly feeling tired. There could be multiple reasons and one could be burnout. ஓகே. ஸோ இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பர்ன் அவுட்னா என்ன, எப்படி, யாருக்கு இதெல்லாம் வரும், அண்ட் சில பர்சனாலிட்டிஸோட கனெக்ட் ஆகிருக்குமா, அண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன் ஆர் இதை பற்றி தெரியவே தெரியாது, ரொம்ப நார்மலைஸாக பர்ன் அவுட்டே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க பர்சனுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய ஹம்பிள் சஜஷனும் வந்து யூ ப்ளீஸ் ரெக்கக்னைஸ் தட். ஏன்னா பர்ன் அவுட் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வார்னிங் சிக்னல்ஸ் வரும். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ரெக்கக்னைஸ் தட் தென் யூ கேன் ப்ரிவென்ட் பர்ன் அவுட்டோட நிற்காது. இட் வில் டெஃபினெட்லி டேக் இன் டு anxiety அண்ட் டிப்ரெஷன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும். அண்ட் தட் வில் அஃபெக்ட் போத் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. ஸோ அதனால் ப்ளீஸ் ஒர்க் ஆன் யுவர் பர்ன்அவுட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் இட். ஷியோர் மேம். ஸோ கண்டிப்பாக இது பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டாப்பிக்கோட நம்ம அகைன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.